ஹாய் ஹலோ வெல்கம் டு கையலும் கைவனமும் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் பூசணி, அதாவது சாப்பிடாதவங்களுக்கு கூட சாப்பிட வைக்கிற மாதிரியான மஞ்சள் பூசணி எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம பை மோட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தரமாகவும் இருக்கும், விலை குறைந்த விலையிலையும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. தேவையான பொருள்: ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 3 கீறின பச்சை மிளகா, 1 கப்பு துருவின தேங்காய், கருவேப்பிலைக்கு பதிலாக நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், கட் பண்ணி கழுவி வச்சுருக்க மஞ்சள் பூசணி. அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி வெங்காயமும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணியும் இந்த வதக்கலோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் தண்ணியை இதில் ஊற்றக்கூடாது, தொளிச்சு விடணும். ஸோ கொஞ்சமாக எடுத்து தொளிச்சு விட்டுக்கலாம். தொளிச்சு விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வேக விடுவோம். மஞ்சள் பூசணிக்கு நேச்சுரலாகவே இனிப்புத்தன்மை இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் சப்பையாக இருக்குது. அதனால் நம்ம கரும்பு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணி கிளறி விட்டு மூடி வச்சுப்போம். கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க துருவின தேங்காவை இந்த காய் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டேஸ்டான மஞ்சள் பூசணி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். கையலும் கைவனமும் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.